வணக்கம் அன்பர்களே, அச்சமஸ்லம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்கள் இடம்பெற்ற பிரதான செய்திகளை அலசி ஆராய்வதே அச்சமஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக முதல் செய்தி சார், ரொம்ப வருஷமாக நம்ம ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்து இல்லை நம்ம ஒரு கூடவே நம்ம இருக்கும்போது மற்ற முக்கியமான நிகழ்வுகளில் நாம் கலட்டி விடப்படும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிமுக எம்பி அவர்களுடைய மைத்ரேயன் அவர்களுடைய மனநிலையும் கூட. ஆமாம், புயலென அப்படின்னு புரட்டுட்டா நான் புயலென புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மைத்ரேயனை பொறுத்தவரை அது காலாகாலமாக ஏறத்தாழ ஒரு 3 எம்பி டேர்ம் வந்து டெல்லியில் இருந்தவர். ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் ஒரு பாயிண்ட்ஸ் பர்சனாக இருந்தது. அதாவது என்ன ஒரு காரியம் இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை அது சுப்ரீம் கோர்ட்டை சம்பந்தித்த விஷயமானாலும் சரி, இல்லை அரசாங்கத்தை சம்பந்தித்த விசாரணைனாலும் சரி, பிரதம மந்திரியை என்னுடைய அலுவலகத்தோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு மேட்டரானாலும் சரி, எது ஆனாலும் மைத்ரேயன் வழியாகத்தான் செல்லும். இடைப்பட்ட காலத்தில், அதாவது ஒரு 18 வருடத்தில் ஏறத்தாழ 2016 அம்மா மறைந்துட்டாங்க. ஒரு இடத்துல ஒரே ஒரு வருடம் இல்லை என்றால் ஒரு 1.5 வருட காலம் மட்டும்தான் அவருக்கு வந்து அவரை நீக்கி வைத்திருந்தார்கள். இவர் வேண்டாம் என்ற ரீதியில் வச்சிருந்தாங்களே தவிர பாக்கி அனைத்து காலங்களிலையும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இவருடைய அட்வைஸை கேட்டு, இல்லை என்றால் இவர் அம்மா என்னென்ன சொல்கிறாரோ இவர் வந்து அதை வந்து சாதிச்சு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார். ஒவ்வொரு முறையும் எவ்வளவோ நெருக்கடிகள் வந்து அம்மாவுக்கானாலும் சரி, அதே மாதிரி அதிமுகவானாலும் சரி, அரசாங்கத்துக்கானாலும் சரி நேரிட்ட அந்த சமயத்தில் வந்து, இல்லை என்றால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்த சமயத்தில் வந்து இவர்தான் முக்கியஸ்தராக நின்று அதை வந்து முடித்து வைப்பார். இல்லை என்றால் அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தவர். திடீரென்று அவருக்கு வந்து இன்னைக்கு ரெலவன்ஸ் இல்லை. ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது, நேராக லைன் போட்டாங்க. தங்கமணி, வேலுமணி என்ற 2 அமைச்சர்கள் வந்து நேரடியாக அமித்ஷாவுக்கு லைன் போட்டாங்க. அப்போ மைத்ரேயன் என்ற அந்த நபருடைய தேவையே போய்விட்டது. அப்போ அந்த ஒரு நிலையில் வந்து மைத்ரேயன் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த நிலையில் வந்துள்ள அந்த சமயத்தில் தான் இவர்களுக்கு என்ன புரியும் இல்லை என்றால், எல்லா எம்பிஸுமே எடுத்துங்க, அவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மைத்ரேயனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா மைத்ரேயனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ஒரு தம்பிதுரை வேணால் ஒரு 2 டேர்ம் அங்கே வந்து பார்த்துருக்கலாமே தவிர, ஆனால் இந்த அளவுக்கு டெல்லி அறிந்தவர், இந்த அளவுக்கு ஒரு நாலேஜான ஒரு மனிதர், இந்த அளவுக்கு இந்தியன் அரசியல் நுணுக்கங்களை தெரிந்த ஒரு மனிதரை வந்து ஒதுக்கி வைப்பது என்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் ஒரு கட்சி என்ற இதில் பார்த்துக்கோங்க. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து இப்போ ஒரு திமுகவை பொறுத்தவரை சேலத்தில் வீரவண்டியாருக்கு பிறகு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா இருந்தார். அதே மாதிரி பல நபர்கள் இருக்கார். அப்போ ஒரு செல்வ கணபதியை கட்சியில் வந்து எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, செல்வ கணபதியும் கட்சிக்கு ஒரு வலு சேர்ப்பார், செல்வ கணபதினாலும் ஒரு பாசிட்டிவ் அம்சம் இருக்கும் என்று நினைத்து தான் அவர்கள் எடுக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மைத்ரேயனாலும் சரி, இல்லை யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ விஸ்வநாதன் ஒதுக்கித்தான் இருக்கார், எவ்வளவோ காலமாக ஒதுக்கி கொண்டு தான் இருக்கார். அதே மாதிரி ஒரு முத்துசாமி ஒதுக்கி தான் இருக்கார், அவர் எவ்வளவோ காலமாக ஒதுக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ இவர்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த போக்கே கிடையாது. இல்லை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேச்சராக தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர யாரெல்லாம் போறாங்க போங்க, யாரெல்லாம் ஆஃப் ஆகிறீங்களோ ஆஃப் ஆயிருங்க, அது அந்த ஒரு நிலையை தான் எல்லாம் இருக்கிறாங்க. இனி அடுத்ததாக பார்த்து விட்டால் இது ஓபிஎஸ்னுடைய லீடர்ஷிப்பினுடைய ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் வந்து வெளியே வருகிறார், அம்மாவனுடைய ஆவி என்னிடம் பேசுது என்கிறார், அங்கே போய் திடீர் என்று தர்ம யுத்தம் என்கிறார். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து மைத்ரேயன் தான். அன்னைக்கு நைட்டு ஏறத்தாழ 11-11:30 வந்து மைத்ரேயன் வந்து அவருடைய வீட்டில் இல்லத்துக்கு வந்து விடுகிறார். அப்போது அதன் பிறகு வந்து ஒரு 10 எம்பிஸ் கூட வர்றாங்க, 11 எம்பிஸ் வர்றாங்க, மொத்தம் எம்எல்ஏஸ் வர்றாங்க. அப்போ இவ்வளவு பேரையும் வந்து காப்பாற்ற இல்லை என்றால் ஃபர்ஸ்ட் உங்களை நம்பி வந்த மனிதரை வந்து காப்பாற்றக்கூடிய அந்த இயலாண்மை இருக்குது ஒரு தலைவருக்கு. அது இந்த தலைவரனுடைய சாவாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் அதன் பிறகு அவருக்கு ஒரு நிச்சயமாக முன்னாடி போக முடியாது. ஒரு தலைவனாக அடுத்த ஒரு கட்டத்தில் வந்து உங்களை பார்க்க முடியாது. அதிமுகவின் தலைவன் இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரே தவிர அது ஓபிஎஸ்ஸாக இருக்க முடியாது. நம்பி வந்த ஒரு மனிதரை கூட காப்பாற்ற முடியாத ஒரு ஓ பன்னீர்செல்வம் இவர் வந்து கட்சிக்கு வலு சேர்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறாரு. அவர் மகனுக்கு மட்டும் வேணால் வலு சேர்ப்பார், மகனுக்கு மட்டும் உள்ள கொண்டு வர்றார். யார் மகனுக்கு உள்ள கொண்டு வர்றாரு? அதாவது ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி போய்விட்டது என்று சொன்ன நபர் வந்து தன் குடும்பத்திலிருந்தே ஆள்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இது ஒரு ஒற்றுமை எங்க இருக்குன்னா ராமதாஸ் கிட்ட தான் இவருக்கு ஒற்றுமை இருக்குது. ஏனென்றால் ராமதாஸ் இதுதான் சொன்னார், ஊராக 80களிலும் 90களிலும் சென்று இப்படி 2 சேரை போட்டு ஒரு சேர்ல அவர் உட்கார்ந்து ஒரு சேர்ல ஒரு சாட்டவரை வச்சு சொல்லுவாரு, இதை பாருங்க, நான் வந்து என் குடும்பத்திலிருந்து யாராச்சும் கொண்டு வந்தீங்கன்னா அந்த சாட்டவாரம் எடுத்து என்ன அடிங்க அப்படிம்பாரு.
அப்போ அப்படி சொன்ன ஒரு மனிதர் வந்து தன் மகனை கொண்டு வருகிறார், தன் மருமகளை கொண்டு வருகிறார் என்று பார்க்கும்போது அதே மனிதர் தான் இவரும் சென்று கொண்டிருக்கிறாரே தவிர கட்சிக்காகவோ நாட்டுக்காகவோ தன்னை நம்பி வந்தவருக்காகவோ ஒரு நலனும் செய்யாத ஒரு மனிதராக ஓபிஎஸ் விளங்குகிறார். அதனுடைய ஒரு நீட்சியாக இவரை நம்பி சென்றவர்கள் வந்து எல்லாம் இன்னைக்கு ஓஹோன்னு தெருவில் நிற்கிறாங்க. பலருக்கும் இன்னைக்கு சீட்டு கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு மனேஜ் பண்ணி எனக்கு தப்பி தவறி சீட்டு கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி மிக மிக விரளமான நபர்களுக்கு மட்டும்தான். அது அவங்களுடைய ஸ்டீம்லயே வந்து இவர் ஏதோ கேட்டு வாங்கி கொடுத்த மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னும் இவரை நம்பி வந்த சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த கட்சியை விட்டு வந்து தினகரனிடம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமையில மைத்ரேயனை விடுவது அதிமுகவை பொறுத்தவரை நிச்சயமாக சூசைடல் என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒரு அமித்ஷா அங்கே மாறிவிட்டால், இல்லை என்றால் ஒரு நரேந்திர மோடி அங்கே இல்லைன்னா நீங்க எங்க போய் யார்கிட்ட வந்து என்ன உங்களுக்கு லிங்க் இருக்காங்க? அது டெல்லி என்பது ஒரு பெரிய ஒரு லேயர் அப்பான் லேயர் மாதிரி எல்லாருமே உங்களை வந்து சாப்பிடக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இப்போ டெல்லி ஒரு பெரிய ஒரு பிகிமோத். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் செய்த ஒரு மனிதரை வந்து நீங்க விட்டு அடுத்ததாக அவர் இன்னும் அந்த கட்சியில் விட்டு விலகவும் இல்லை, அதே கட்சியில் தான் இருக்கார் இன்றைய வரை. வந்து இன்னொரு கட்சியை வந்து யோசிக்காத ஒரு மனிதர், அவரை வந்து மறுபடியும் நீங்க வந்து விலக்கி வைக்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க முடியாது. அது ஒரு கட்சியினுடைய நலனுக்காக இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார். ஒருவேளை மைத்ரேயன் அவர்களுடைய இந்த ஒத்திவைப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய தேர்தல்கள் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமாக. ஏன்னால் போன தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒன்று ஐஎஸ் கிட்ட இருந்து போலீஸ் கிட்ட இருந்து எல்லாம் ரிப்போர்ட் வாங்குவோம். ஒவ்வொரு மனிதரை பற்றி யாரெல்லாம் கேண்டிடேட் நிற்கிறாங்களோ அவங்கள பற்றியெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வாங்குவாங்க. அதே மாதிரி பேரலாக இன்னொரு ரிப்போர்ட் வந்து கட்சிக்காரங்கிட்ட இருந்தே வாங்குவாங்க. அதில் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற கட்சிக்காரங்கள் சிலர் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தராக இருந்தார் மைத்ரேயன். மைத்ரேயன் தனியாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார். அதே மாதிரி பலரும் ஒன்று ரெண்டு நபர்கள் கிடையாது. எல்லாம் வந்து மிஸ்டேக் செய்யறது என்னன்னா, போலீஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் தான் இவரை வந்து நீக்கினாங்க. இல்லைன்னா போலீஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் தான் இவர் கொண்டு வந்து உட்கார வச்சாங்கலாம் சொல்றாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச வரை வந்து மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சேகரித்த பிறகுதான் ஒரு கேண்டிடேட்டை முடிவு செய்கிறார். இல்லை என்றால் அந்த ஒரு 2-3 சோர்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரிபார்க்கறதுக்காக கூட இவங்க வந்து செய்யலாம். ஏதோ 1-2 தடவை வந்து அதை மீறி கூட இது தவறு நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை வந்து அவர்கள் வந்து சரி செய்திருக்கிறார்கள். ஒரு கேண்டிடேட்டை மாற்றி, இல்லை என்றால் இன்னொரு கேண்டிடேட்டை வந்து அந்த இடத்துல போட்டு, ஏனென்றால் இன்னொரு அதை விட மிகையான ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க, அவர் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்க மாட்டார். இந்த கேண்டிடேட் அறிவிப்புக்கு பிறகு வந்து வெளிச்சத்துக்கு வந்துப்பார். அப்போ அந்த ஒரு இது கூட மைத்ரேயன் செய்திருக்கிறார். அதே மாதிரி கட்சியினுடைய பல நுணுக்கங்களை அறிந்த ஒரு மனிதரை வந்து நீங்க விட்டு வைப்பது அது கட்சிக்கு செய்கிறது தீங்காயிரும். அவருக்கு என்னென்ன சீக்கிரம் தெரியும்? இது ஒண்ணு வேற இடத்துல போய் விளம்பிடுவார்னு நான் சொல்ல. ஆனால் இருந்தால் கூட அந்த ஒரு ஐயம் இருக்கத்தானே செய்யும். அப்படி ஒரு மனிதரை வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மனிதரை, டெல்லி அந்த அளவுக்கு அறிந்த ஒரு மனிதரை வந்து நீங்க விட்டு போகும்போது அதனுடைய அது என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா, அதிமுகவுக்கு வந்தால் இவ்வளோதான்ப்பா. ஆமாம், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கட்சின்னு சுகை கிடையாது. இது ஏதோ ஒரு கும்பல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்காக அந்த கட்சி இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது என்றதான் வருமே தவிர, அது வேறொரு கட்சியினுடைய வேற எந்த கட்சி வேணா எடுத்து பாருங்களேன். ஒரு கட்சியிலையும் இந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதரை வந்து தரைக்குறைவாக நடத்துவதோ இல்லை என்றால் புறக்கணிப்பதோ வந்து நடக்கவே நடக்காது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விழாவில் அவரை கொண்டு வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனாலும் சரி, இந்த மாதிரியான இப்போ மோதியை பற்றி பேசுவார்கள். மோதியை பற்றி பேசும்போது அவர் வந்து அத்வானியை பொருட்படுத்தவில்லை, முரளி மனோகர் ஜோஷியை பொருட்படுத்தவில்லை என்றால் பேசுவார்கள். ஆனால் அவர் என்ன கிளவராக செய்து விட்டார் என்றால், மார்கதர்ஷக் மண்டல்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் அந்த பெரிய ஆளுகளை எல்லாம் போட்டு ஒரு குழு அமைப்பு அங்கே வச்சு விட்டாரு. நீங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க, அதற்கான ஆயத்த பணிகளை செய்யுங்க, அதற்கான பேப்பர்ஸ் உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாச்சும் செய்திருக்கலாம். ஏதோ ஒரு இது இன்னைக்கு வந்து யாரும் மோதியை பார்த்து நீங்க வந்து அத்வானி ஆமா கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொன்னா, இல்லையா மார்கதர்ஷக மண்டல் இருக்குல்ல, அவங்க எனக்கு சஜஷன் கொடுக்குறாங்க, அந்த சஜஷன் பேஸ்ல தான் நாங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு இது இருக்கு. மக்களுக்கு எல்லாம் தெரியும், மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. அதே மாதிரி ஒரு செட்டப் ஆச்சு இங்க வச்சிருக்கலாம். அது கூட செய்யாம இந்த அளவுக்கு வந்து ஒரு டேலண்ட்டை வேஸ்ட் பண்றது அதிமுகனால மட்டும்தான் இந்த நாட்டிலேயே முடியும் என்று நான் கருதுகிறேன். இது கட்சியினுடைய நலனுக்கு கிடையாது. ஓகே சார். அடுத்த செய்தியும் கூட சார், கடந்த தேர்தல் பூரா இரட்டை மெழுகுவர்த்தியில் போட்டி போட்டுட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி இப்போ புதிதாக ஒரு சின்னம் வாங்கியிருக்காங்க. இந்த சின்னம் மக்களிடையே சரியாக ரீச் ஆகிறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய பிரயத்தனங்கள் எவ்வளவு இருக்கும்? ஏன்னா இப்போ அவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அப்படிங்கிற விஷயம். ஆமாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பத்திரிகையாளர்? இல்லை, ஒரு சின்னம் போய் சேர வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் வந்து உங்கள் கேண்டிடேட் யார், அவருடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்னன்னு மட்டும்தான் உணர்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சின்னம் வந்து ஒரு காலத்தில் வந்து மிக முக்கியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு பாமர மக்கள் கிடையாது என்று தான் கிடைக்கிறேன். பலரும்
படித்தவராக தான் இருக்கிறான். இப்போ இந்த படித்தவன் தான் வந்து எந்த கட்சின்னு தேடிட்டு இருக்கான் போல தெரியுது. அப்போ அவனுக்கு வந்து இது உணர்த்த வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள் எல்லாம் ஒரு ஏறத்தாழ ஒரு 50 வருட காலம் வந்து நம்ம என்ன விட்டுறது, ஒரு அரசியலற்ற ஒரு இளைஞர் சமுதாயம், அரசியலற்ற ஒரு ஸ்டூடெண்ட் சமுதாயத்தை உருவாக்கி விட்டோம். அது வேற ஒன்றும் கிடையாது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடாது. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருந்து விட்டால், அரசியலை கற்றுக் கொடுக்கின்ற அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து விட்டால், அங்கே வந்து அதில் இருந்தால் எல்லா பிரச்சனைகளுடைய உருவடமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து செய்து தான் வைத்துக்கொள்ளலாம். அங்கிருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அப்போ அரசியலற்ற ஒரு சமுதாயத்தில் வந்து திடீரென்று ஒரு சீமான் வந்து நின்னால் அவர் வந்து டெஃபினட்டாக ஓஹோன்னு எடுபடுவார். ஆனால் அடுத்த கட்டத்துக்காக அந்த எடுபடுகின்ற அந்த இதான சரி, இந்த கிளாப் செய்கின்ற அந்த ஜனதா இருக்கு இல்லையா, அவர்களுடைய அந்த அந்த நல்லிணக்கத்தை இல்லைன்னா நல்லெண்ணத்தை வந்து எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு சின்னம் வேணும். மெழுகுவர்த்தி இருந்தால் நிச்சயமாக அது இன்னும் கொஞ்சம் எடுபட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவர்களுடைய இப்போ திடீரென்று இந்த சின்னம் மாற்றதாலும் சரி, இல்லை அடுத்ததாக அவர்களுடைய எடுக்கின்ற அந்த நடவடிக்கையானாலும் சரி, இது ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் இருக்கின்ற சமயத்தில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பது அவ்வளவு விரிவான ஒரு தொகுதி. அது ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு இயலாமை இருக்கிறது. அப்போ என்ன ஆகுன்னா, உங்கள் நபருடைய அந்த தொகுதி கேண்டிடேட்டினுடைய சாதுரியம் பொறுத்து இருக்கும்னு நான் கருதுகிறேன். அவர் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்காரு, அவர் ஒரு லோக்கலா இல்லை என்றால் அவர் வந்து அந்த மக்களுக்கு என்ன பணியாற்றி இருக்கிறார், இந்த கேள்விகள் எல்லாம் வரும். அவர்கள் பணியாற்றி இருந்தால் நிச்சயமாக இந்த சிம்பல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக வராது. பணியாற்றவில்லை என்றால் நிச்சயமாக இந்த சிம்பல் தான் ஒரு பொருட்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் இந்த படித்த அறியாண்மைக்கு உட்பட்ட அந்த மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை ரீச் பண்ணுறது ஒரு பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார், நிச்சயமாக. அடுத்து ஒரு பிரதான கேள்வியும் கூட, பிரதமர் மோடி அவர்கள் எப்போதுமே கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறதான் தன்னுடைய ஸ்பீச்சில் ஒரு பிரதான வரிகளாக வச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு திடீர்னு பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் என்ன பெருசாக செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்டதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இது முற்றுப்புள்ளி தானா? இல்ல அவங்க என்ன செய்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு பட்டியலே வந்து போறேன். எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துனே இருக்கு. அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதன் பிறகு செஞ்சோம், இது பிறகு செஞ்சோம், ஜிஎஸ்டி பண்ணோம், டிமானிட்டைசேஷன் பண்ணோம், கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா இதற்கு உண்மைக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. 70 வருடமாக என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்களே, நாம திரும்பி பார்த்தால் நம்ம அருகாமையில் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அத்தனை நாடுகளை எடுத்து பாருங்க. அங்க நடக்கின்ற அவலங்களை பாருங்கள், நம்ம நாட்டில் இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமை பாருங்கள். ஒரு லிபியா அதே சமயத்தில் நடந்தது, ஒரு ஈஜிப்து அதே சமயத்தில் தான் ஃப்ரீடமாக இருந்தது, இலங்கை அதே நேரத்தில் இருந்தது. அங்கே ஒரு மக்களையே வந்து துன்புறுத்தி கொண்டு வைத்துக் கொண்டிருக்கலாம், தமிழர்களை துன்புறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் அதே தான் நிலைமை. இன்னைக்கும் வந்து ஒரு 2009 போர் முடிகிறது, 10 வருட காலம் வருகிறது, இன்னும் அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல், ஒரு அரசியல் தீர்வே இல்லாமல் இன்னும் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதையும் இன்றைய மோடி அரசாங்கம் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது என்று முந்தானத்து ஜெனீவால என்ன செய்திருக்காங்கன்னா, ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அப்போ கூட இலங்கைக்கு இன்னும் டைம் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இந்தியா வாதாடுது. பெரிய எதிர்ப்பு கிடையாது, இலங்கையே வந்து அதை கையாண்டிருக்கும். அப்போ கூட இந்தியா வந்து எந்திரிச்சு ஜெனீவால ஹியூமன் ரைட்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை இலங்கைக்கு இன்னும் டைம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய அருகாமையில் 1947க்கு அருகாமையில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச நாடுகளுடைய கதி என்னன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்தியா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு புரியும். டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு கட்டலைன்னா இன்னைக்கு வந்து விவசாயம் நடந்திருக்கான நமக்கு யோசிச்சு பார்க்க வேணும். 1947 வந்து நாம் வந்து இவங்ககிட்ட அமெரிக்காவிட்டையும் பாக்கி இருக்கின்ற ஐரோப்பியாவிட்டையும் கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலைமை வந்து எதுக்கு, தானியங்களுக்கு, அரிசிக்கு, இதுக்கு வீட்டுக்கு வந்து கையேந்தி நின்றுன்றதான். 1971 வந்து இந்த அமெரிக்கா வந்து சொல்லுது, கொடுக்கவே மாட்டோம் உங்களுக்கு, நீங்களாம் பட்டினி கொடுத்து சாக வேண்டும். ஏனென்றால் நான் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டோம், பங்களாதேஷ் உருவாகுது. அந்த டைம்ல வந்து இந்த PL 480 என்ற அந்த இது வந்து கொடுக்கவே மாட்டோம்னு சொன்னாங்க. இந்திரா காந்தி அப்பதான் MS சுவாமிநாதனையும் சி சுப்பிரமணியத்தையும் கூட்டி வைத்து எனக்கு இங்க வந்து வீட் ப்ரொடக்ஷன் ஆயே தான் தீர வேண்டும் என்ற ஒரு கட்டளை எடுக்கிறார். அதன் பிறகுதான் நம்மளுடைய வீட் ரெவல்யூஷன் வருகிறது, நம்மளுடைய கம்ப்ளீட் கிரீன் ரெவல்யூஷன் வருது 1971க்கு பிறகுதான். கண்டிப்பா அந்த கோதுமை உற்பத்தி பசுமை புரட்சி அப்படிங்கிற விஷயமே நடந்தது. ஆமா, அது வந்து அஃப்கோர்ஸ் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாங்க, இன்செக்டிசைட் யூஸ் பண்ணாங்கலாம் நமக்கு அந்த விவாதத்துக்குள்ள செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசு அவ்வளவு ஆகி விட்டது என்று எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது செல்ஃப் சஃபிஷியன்சி, கிரெயின்ல செல்ஃப் சஃபிஷியன்சி வர்றதுக்கு காரணமே காங்கிரஸ் அரசாங்கம் தான். அப்படி ஒரு தீர்வை எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து அரிசிக்காக நாம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டுக்காக வேற ஒரு நாட்டில் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அதையெல்லாம் மாற்றிவிட்டு இப்போ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு வந்து கொண்டிருக்கிறதே அடுத்ததாக இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பாலிசியினுடைய நீட்சியாகத்தான் வருகிறது. லிபரலைசேஷனுடைய நீட்சி தான் காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் வருகிறது. இது நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். கண்டிப்பாக நான் இடைமறிச்சிட்ட பாதையில் பிரதமருடைய நீண்டகால குற்றச்சாட்டு. ஆமாம்மா, எவ்வளவு நடந்திருக்கு. டிஆர்டிஓ என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் மூலமாகத்தான் டிஃபென்ஸ் கருவிகள் எல்லாம், அதுலேயும் நிறைய கிரிட்டிசம் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து தான் ஒரு HAL என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அங்கே தான் வந்து இந்தியானுடைய கோ ப்ரொடெக்ஷன் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. Su-30 அடக்கம் இருக்கின்ற, MiG-21 அடக்கம் இருக்கின்ற. இப்போ MiG-21 போச்சுல, ஸ்ரீநகர்ல இருந்து போச்சுல, அந்த ஸ்ரீநகர் அந்த எல்லாமே எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரோக்ரஸ் இருக்க முடிந்திருக்குமோ அதனுடைய அருகாமையில் நாம் வந்து விட்டோம். ஆனால் இந்த எல்லா ப்ரோக்ரஸும் வந்து கன்சென்சஸோட, அதாவது ஒரு தமிழர்களுக்கு ஒரு கருத்து வேண்டாம் என்றால் ஒரு ஹிந்தி அஜிடேஷன் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் தமிழர்களோட கலந்து பேசி அதன் பிறகு டிசைட் பண்றாங்க ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டில் வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு டிசிஷனுக்கும் வந்து அதற்கு ஒரு எதிர்வினை வரும்போது அந்த எதிர்வினைகளை இல்லைன்னா அந்த நபர்களை வந்து அழைத்து பேசி சமரசம் செய்து அதன் பிறகுதான் முன்னே சென்றுள்ளார்கள். அதனால கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. ஒரு ஆசாம் அக்காடப்பு வந்தது. ஆல் ஆசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல இருந்த பிரஃபுல்லா குமார் மகந்தோ வந்து ஒரு வயலண்ட் அஜிடேஷன் நடக்குது. அந்த வயலண்ட் அஜிடேஷனை வந்து கையாளுறாங்க. அதன் பிறகு அந்த ஏஎஸ்யூங்கிறது அசோம் கண பரிஷத்தாக பரிணமிக்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் வந்து முதலமைச்சராகிறான். எங்க நடந்திருக்குது? ஒரு ஆசாம் அக்காடமி விளைவாக தான், ராஜீவ்காந்தியினுடைய விளைவாகத்தான் ஒரு போடோலாண்ட் அஜிடேஷன் நடக்குது, ஒரு கோர்காலாங்கிற அஜிடேஷன் நடக்குது. இதெல்லாம் இந்த நாட்டை விட்டு போகக்கூடிய இடமாகத்தான் இருக்குது. இந்த எல்லா ரீஜன்ஸ் வந்து பிரிஞ்சு போயிருக்கும். ஒரு மணிப்பூர் லால்டெங்காவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவரை வந்து முதலமைச்சராக கூட பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு நம்ம என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம்? ராஜீவ்காந்தியினுடைய அந்த சொல்யூஷன் தான் இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். 13th அமெண்ட்மெண்ட் பிளஸ் தான் இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு காங்கிரஸ் செய்து இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. லைசன்ஸ் ராஜ் இருக்கு, ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல கரப்ஷன் அந்த அளவுக்கு செக் பண்ணல என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. கரீபி ஹட்டாவோ என்ற ஸ்லோகன் கொண்டு வந்தார்கள், ஆனால் அந்த அளவுக்கு செய்யவில்லை. இதெல்லாம் நிச்சயமாக இருக்கலாம் அந்த கிரிட்டிசமாக. ஆனால் இந்தியாவினுடைய செக்யுலர் ஃபேப்ரிக் ஆனாலும் சரி, அதே மாதிரி தனித்துவம் ஆனாலும் சரி, அதே மாதிரி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதாலும் சரி, அதே மாதிரி எல்லா மக்களுடைய இச்சைக்கும் அபிலாஷத்துக்கும் வணங்கி வருகின்ற ஒரு அரசாங்கமாக எந்த அரசாங்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் தான். இது 70 வருஷத்தினுடைய ஒரு பெரிய ஒரு சான்றாக, இல்லை என்றால் 70 வருஷத்தில் நடந்ததனுடைய பெரிய ஒரு பாசிட்டிவாகத்தான் பார்க்க முடியுமே தவிர 70 வருஷம் என்ன செய்தீங்கன்னு பார்த்தா ஹிஸ்டரி போய் படிங்க நான் மோடி கிட்ட சொல்ல வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கேன். நிச்சயமாக சார். கண்டிப்பாக. அடுத்த செய்தித்தாள் வந்த விஷயம், சேகு தமிழரசன் அவர்கள் வந்துட்டு மக்கள் நீதி மையத்தோடு இணைஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயம் நேற்று கூட்டாக சேர்ந்து 2 பேரும் செய்தியாக சந்திச்ச போது, ஆமாம், நீங்க பார்க்கும்போது எப்படி தோணுச்சு? ஐயோ போச்சு, அவ்வளோதான். தமிழகம் முழுவதும் 39 சீட்டு வந்து இவங்களுக்கு தான் வரப்போகுது. அதாவது சேகு தமிழரசன் யார் என்று பார்த்தீங்கன்னா, இவர் தான் முதலாக இந்துக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் மூவ் செய்கிறார். அந்த 2003 சமயத்தில், அதாவது அம்மாவை ஃபுல்லாக மிஸ்லீட் செய்து கொண்டு ஹிந்து மேலே ஒரு தாக்குதல் வருகிறதே இவர்னால தான். இவர் தான் அந்த கமிட்டியில், ப்ரிவிலேஜ் கமிட்டியில் வந்து ஹிந்துக்கு எதிராக மோஷன் மூவ் பண்ணுறாரு. அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது அது அதிமுக அழிவை நோக்கி எப்பெல்லாம் செல்லக்கூடிய இடத்துல இருந்ததோ அப்பெல்லாம் வந்து இவர் தான் கொஞ்சம் தள்ளி விட்டார். அந்த மனிதர் இன்னைக்கு போய் தமிழ் மையத்தில் போய் இதில் மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்திருக்காரு. நிச்சயமாக அது வந்து மக்கள் நீதி மையத்துக்கு என்ன நடக்கும் என்று மக்களை புரிந்து கொள்வார்கள் நான் கருதுகிறேன். பெரிய ஸ்ட்ரென்த் வேற இல்லை, இவங்க எல்லா சீட்டும் ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்காது தான் நான் கருதுகிறேன். இவர் மட்டும் வரலன்னா கம்ப்ளீட்டாக தோற்று போயிருப்பார். இவர் வந்ததுனால எல்லாம் ஜெயிச்சு வச்சிருவான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே சார், இது உங்களுடைய கருத்தாக மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சார். அடுத்து இப்போ இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எந்த தவறுகள் நடந்தாலும் நீதிமன்றங்கள் சுட்டி காட்ட மறுக்கிறதும் இல்லை. அதுபோல் நேற்றும் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க, இந்தியாவை ஒட்டுமொத்தமாக 500 குடும்பங்கள் தான் ஆள்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்லை, அதில் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது இப்போ நான் அரசியலில் வந்துட்டேன்னா என் மகன் அரசியலுக்கு வர்றதுக்கு ஏதுவாக எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. அதுவும் இந்தியாவில் இருக்கிற அந்த பார்ட்டி முறை என்று பார்க்கும்போது அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பார்ட்டி முறையாக கிடையாது. பாரிங் அந்த இடதுசாரிகளை தவிர இருக்கின்ற மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு குடும்ப அரசியலை சார்ந்து தான் இருக்கிறது. ஆனால் நாம் அதுக்குள்ளால போக வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். குடும்ப அரசியலை சாராது இருக்கின்ற மாபெரும் கட்சி என்றது பாஜகவினுடைய
ஏறக்குறைய 5 வருட காலத்தில் தான் 28% வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்கிறது. அதே மாதிரி 5 வருஷத்துல என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனல் வீக்கனிங் பாருங்களேன். சிபிஐ வந்து 70 வருஷ காலம் வந்து இது இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி இவர்களுடைய கீழ் தான் இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. சிபிஐ கேஜ் டிபாரட்டர்லாம் சொல்லியிருக்காங்க. சிபிஐ வந்து அரசாங்கத்தினுடைய கையாளாக இருக்கிறது நல்லா பேசியிருக்காங்களே தவிர, இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் வந்து நடுராத்திரியில் மாற்றுறது, அவர் ஆஃபீஸில் வந்து ரெய்ட் நடக்கிறது, டெப்யூட்டி டைரக்டரும் சஸ்பென்ஷனில் இருக்கிறது, இல்லை என்றால் பணி நீக்கம், இதில் ஓய்வு, கட்டாய விடுப்பு கொடுக்கறது, அதன் பிறகு இன்னொரு கம்ப்ளீட்லி டெயின்டட் ஆளை கொண்டு உட்கார வைக்கிறது. இது சிபிஐ மட்டும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஃபாலே டீலில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. பேக் கேரண்டி கிடையாது, சாவரின் கேரண்டி கிடையாது. ஆஃப்செட் வந்து அனில் அம்பானி கொடுத்துருக்காங்க. அந்த அனில் அம்பானி வந்து இன்னைக்கு அவருடைய அண்ணன் வந்து காப்பாற்றி விட்டுருக்கிறார். இவர் தான் நமக்கு வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தயாரிக்க போறாராமா. அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு ரகசியங்களை வந்து நான் இவர்கிட்ட கொடுத்துருவோம்மா, இவர் வந்து முறையாக எல்லாம் செய்து கொடுப்பாராமா. இன்னொரு 47,000 கோடி அவருக்கு வந்து இன்னும் கடன் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலையில் வந்து அப்போ இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இன்வெஸ்டிகேட் செய்ய மாட்டானுங்க. அப்புறம் பாக்கி இருக்கிறவங்களை எல்லாம் வந்து பழி சார வேண்டி குற்றச்சாட்டு வேணும். இதுதானே இன்றைய ஒரு அதாவது ஃபேமிலியை சாராத ஒரு கட்சியினுடைய நிலை இதாக இருக்கிறது. ஆனால் ஃபேமிலியை சார்ந்த கட்சிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, இன்று வரையான அது ஒரு பெரிய ஃபெயிலிங்காக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருந்தால் கூட இந்த அளவுக்கு மக்களை துன்புறுத்துகின்ற, இல்லை என்றால் இந்த அளவுக்கு கரப்ஷனலிஸ்ட் டீப்பான ஒரு கட்சியானு பார்த்தோன்னா நிச்சயமாக கிடையாது என்றுதான் பேச வேண்டியதாக இருக்குது. வித் ப்ரூஃப், இப்போ இருக்கிற ப்ரூஃபை வைத்து இதுதான் சொல்ல முடியும். ஓகே சார், ஓகே. ஆனால் நீதிமன்றம் சுட்டி காட்டுற இன்னொரு விஷயம், இது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியை போலவே இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர்களுக்கு இதில் தலையிட வேண்டிய விஷயம் கிடையாது. அதாவது நீதிமன்றத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆஃப் லா, அந்த கொஸ்டின் ஆஃப் லா நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அறிவார்ந்த அறிவுபூர்வமான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வீட்டில் பேசுங்க, இல்லை என்றால் பொது மேடையில் பேசுங்க. அது ஒரு ஜட்ஜாக இருந்து அங்கே பேச வேண்டிய, இல்லை என்றால் அந்த பராமர்சங்களை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இப்போ 2Gயில் ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த இருந்து ஆரம்பிச்சு இதுவரையான காலகட்டத்தில் என்ன எப்போ ஒரு ஜட்ஜுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா, இந்த மாதிரியான ஆஃப் ஹேண்ட் இல்லைன்னா ஃபிளிப் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வருகிறது. இதை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு ஜட்ஜ் ஆனாலும். உங்களுக்கு என்ன ஆகுது, அது இன்னொரு பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட். அரசியல் என்பது முற்றிலும் மாறுபட்டது. நீங்க அந்த பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா, இல்லை என்றால் அரசியல் அந்த கட்சிக்குள்ளால ஏதாச்சும் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதை பத்தி பேசுங்க, அதுல தீர்ப்பு கொடுங்க. அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ வேணா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பட் இந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மன்னர்கள் ஆண்டு கொண்டு போறார்களோ, இல்லை என்றால் பியூரோக்ராட்ஸ் ஆண்டு கொண்டு போறாங்களோ என்றதெல்லாம் நாம் வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்கு பின்னதான் டிசைட் பண்ண வேண்டியது. ஆனால் இன்றைய நிலையில் வந்து ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸியாக நாட்டை பார்த்து நீங்க என்ன மன்னராட்சியான்னு கேட்கறது அது ஒரு ஜட்ஜுக்கு உகந்ததல்ல. அல்ல. சரி சார், இப்போ அடுத்து இன்னொரு செய்தியும் கூட சார். ஒருவேளை எலெக்ஷன் டைம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதுபோல தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த வரி விதிப்பும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு மிக குறுகிய ஜிஎஸ்டி வரிகள் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறையில் வரும் கூட சொல்லப்பட்டிருக்காங்க. இதனால நின்று போன கட்டிடங்கள்லாம் கூட எழும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்குறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அப்படியே உட்காந்துருச்சு. ஏறத்தாழ 5 மில்லியன் ஜாப்ஸ் வந்து அந்த செக்டர்ல வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடுச்சு. அந்த ஒரு நிலையிலிருந்து உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு வேற வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். 18% 28% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா அது எப்படி? அதாவது நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா வந்து லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கும்போது அதனுடைய இது டேக்ஸே வந்து மறுபடியும் ஒரு 17 லட்சம் இல்லை என்றால் 28 லட்சம் ஆகும்போது நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து வீடு வாங்குங்கன்னு சொல்கிறீங்க, ஹவுசிங் ஃபார் ஆல்னெல்லாம் பேசி கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து நிச்சயமாக வாங்க முடியாத பிரச்சனை தான் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கெல்லாம் வரி ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதுவும் வேணும்னே பண்ணது தான். அதாவது மக்கள் வந்து சினிமா போயிட்டு எந்த சினிமா இப்போ நரேந்திர மோடியை பற்றி ஒரு சினிமா வருது, அதை வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு கமெண்ட்டும் சொல்லவில்லை. தேர்தலுக்கு நடுவில் வந்து ஒரு லோக்பால் அறிவிப்பு வருது, அதை பற்றியும் ஒன்றும் தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேங்குது. நரேந்திர மோடியை பற்றி ஒரு சீரியல் வரப்போகுது, அதை பற்றியும் தேர்தல் ஆணையம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. அப்போ அதுலேயும் ஜிஎஸ்டி விலக்கு, இதுலேயும் ஜிஎஸ்டி விலக்கு. அப்போ இப்போ தெரியுது ஜிஎஸ்டியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஒரே ஒரு வாரத்தில் 235 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில். இப்போ போக போக வந்து எனக்கே கவுண்ட் இப்போ தெரிய மாட்டேங்குது எவ்வளோ முடிஞ்சதுன்னு. 500 600 சேஞ்சஸ் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ பிழை இருக்கிற ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? காங்கிரஸ் கேட்டது தான்
எங்களை மாதிரி இருக்கிற நபர்களும் கேட்டது இதுதான். ஏன் நீங்க வந்து இது வந்து ஒரு தயாரிப்பு இல்லாத, இல்லை என்றால் கம்ப்ளீட்டாக படிக்காத ஒரு ஜிஎஸ்டி ஏன் கொண்டு வந்தீர்கள்? எல்லா செக்டரிட்டையும் டிஸ்கஸ் பண்ணீங்களா? இப்போ வந்து கோல்டுக்கானாலும் சரி, அதே மாதிரியான பிளாட்டினம் அந்த மாதிரியான இதுக்கு டைமண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வரி ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அதை வந்து நீங்க ஏத்துங்களேன். அதே நேரத்தில் இந்த உணவுப் பொருட்களானாலும் சரி, இப்போ இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் பொட்டலம் கட்டிட்டு போனீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா 18% ஜிஎஸ்டி. அதே அங்கே சாப்பிட்டீங்கன்னா இதுதான் கம்மி தான், 9% தான் வருது. ஆனால் நீங்கள் பொட்டலம் கட்டி போனால் 18% ஜிஎஸ்டி. இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான எவ்வளவோ டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. அது எல்லாம் களையறதுக்காகத்தான் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அவங்களும் அதில் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். அருண் ஜேட்லிக்கு வந்து அடிக்கடி ட்ரீட்மெண்ட் இருக்கிறனால அவரும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. எல்லாம் பிரதமர் தான் ஜிஎஸ்டியில் ஓஹோன்னு போய் கொண்டிருக்குன்னு சொல்கிறாரு. இவரை சார்ந்த பல நபர்கள் இருக்கிறாரு, அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஓஹோன்னு போய் கொண்டிருக்குது, எல்லாம் பாசிட்டிவ் தான். ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை இந்த ஆஃப் செட்டு என்ற பிரச்சனையானாலும் சரி, அதே மாதிரி இந்த கிரெடிட் பிரச்சனையானாலும் சரி, அது என்ன வருதுன்னா கடைசியில் பெருசாக இன்கம் காமிக்கிறாங்க. ஆனால் அதில் எல்லாருமே வந்து டிராபேக் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளைம் பண்ணிடுறாங்க. அப்போ கடைசியில் வருகின்ற வரின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ டிஸ்கிரிபன்சி இருக்கின்ற ஒரு இதை கொண்டு வந்து கம்ப்ளீட் டேக்ஸ் சிஸ்டத்தை வந்து தாறுமாறு பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரும் பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார், இதை பற்றி தொடர்ந்து பேசுகிற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை சார். ஸ்டுடியோக்கு வந்து மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.